இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 27ஆம் தேதி எகிப்து நாட்டினுடைய புனித யோவான் என்பவருடைய நினைவு நாளைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். அன்பு மிக்கவர்களே, மத்திய கிழக்கு பகுதியில போர் நிறுத்தப்பட தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல நாடுகள் இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். போர் நிறுத்தப்பட வேண்டும், அந்த இடத்துல அமைதி ஏற்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனிதர் எகிப்து தேசத்தினுடைய புனித யோவான் என்று அழைக்கப்படுகிறார். இவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டுல வாழ்ந்ததாகத்தான் நம்ம அவரை பற்றி அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்பி அவர் காட்டிற்கு சென்று அங்கே ஒரு புனிதரிடத்துல ஆன்மீக பயிற்சிகளை பெற்றார் என்றும், மிக கடுமையான பயிற்சிகளை 12 ஆண்டுகள் மேற்கொண்ட பிறகு இவர் தனியாக ஒரு துறவரத்தை ஏற்று வாழ்வதற்காக மலை உச்சிக்கு சென்று வாழ்ந்தார் என்றும், மக்களை பார்ப்பதை தவிர்த்து தனியாக இறைவனிடத்துல இறைவேண்டல் செய்கிற மற்றும் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கிற ஒரு புனிதமான ஒரு வாழ்வை இவர் வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம வாசிக்கிறோம். மக்கள் இவரை சந்திக்க வருகிற நேரத்துல, ஆசீர்வாதத்துக்காக வருகிற நேரத்துல அவர்களை பார்ப்பதை தவிர்த்து ஒரு சின்ன ஜன்னல் வழியாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வந்தாராம். அன்புமிக்கவர்களே, நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பித்தார்கள். காரணம், இவருடைய புனித தன்மையால் பல அற்புதங்களை இறைவனுடைய திருக்கரங்களில் இருந்து பரிந்துரையாக பெற்று தந்தார் என்று. பார்வையற்றவர்கள், முடக்குவாதமற்றவர்கள் மற்றும் பல்வேறு நோயினால் அவதிப்பட்டவர்கள் இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று குணமடைந்தார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய இறுதி காலத்துல மிக அதிகமான நேரத்தை ஜெபத்துல செலவிட்டார். ஜெபித்து கொண்டிருந்த நிலையிலேயே இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய பரிந்துரையால் இந்த உலகத்தினுடைய தேவைகள், இவருடைய பரிந்துரையால் ஜெப வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு அழகான பாடத்தை கற்றுக்கொள்ள இவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கோபத்தோடு அவர் மீது கல்லெறிய துணிகிறார்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும். என்ன தப்பு தான் ஃபாதர் பண்ணாரு, எதுக்காக இயேசு மேல கல்லெறிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுக்கு கோபம் வருகிறது என்றால், இயேசு கூறிய வார்த்தைகள், என்னுடைய தந்தையின் வார்த்தையின்படி நடக்கிறேன், அவருடைய செயலை மட்டுமே நான் செயலாற்றுகிறேன், எதற்காக என் மீது நீங்கள் கல் எறிகின்றீர்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர்கள் நீ கடவுளுக்கு இணையாக உன்னை வைத்து பேசுகிறாய், கடவுளுடைய மகன் என்று உன்னை பேசுகிறாய், ஆகவே இது தேவ தூஷணம், அதாவது இறைவனை பழித்துரைக்கிற ஒரு செயல், அதனால் தான் உன் மீது நாங்கள் கல்லெறிகிறோம் அப்படி என்று அவர்கள் மறுபடியும் கோபத்தோடு பதிலளிக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல இயேசுவின் மீது கல்லெறிய நினைக்கின்ற அவர்கள் மீது இயேசு பதிலுக்கு கோபத்துல எதையுமே சொல்லவில்லை. மாறாக மிக தெளிவாக அவர் கூறிய நான் இறைவனுடைய மகன் என்பதற்கான அந்த ஒரு பதிலை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைக்கிற ஒரு அழகான ஒரு பாங்கைத்தான் இன்றைக்கு இயேசுவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் மக்கள் நம் மீது கோபப்படுகிற நேரத்தில், மக்கள் நம் மீது வெறுப்போடு இருக்கிற நேரத்தில், மக்கள் நமக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுகிற நேரத்தில் நாமும் கோபத்தில் எதிர்வினை ஆற்றுகிற ஒரு சூழலை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஏற்படுகிற துன்பத்திற்கெல்லாம் காரணமும் அதுதான் என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு, இயேசுவை போல நம் மீது கோபம் கொள்ளுபவர்கள், நம் மீது வெறுப்போடு இருப்பவர்கள், நமக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுபவர்களை கண்டு கோபப்படாமல் அவர்களுக்கு நம்முடைய தரப்பு நியாயத்தை தெளிவோடு எடுத்து கூறவும் பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் செயலாற்றவும் தான் இறைவன் நமக்கு முதல் பாடமாக அதை இன்றைக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவது, இயேசு அவர்களிடத்துல கூறிய முக்கியமான கருத்து, என்னில் நீங்கள் விசுவாசம் கொள்ளாவிட்டாலும் என்னுடைய செயல்களை பார்த்தாவது இந்த செயல்கள் தந்தையினுடைய செயல்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படி என்று தான் தன்னுடைய செயல்கள் தந்தையாகிய கடவுளுடைய செயல்கள் என்பதை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். அன்புமிக்கவர்களே, அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. காரணம், அவர்களுடைய இதயங்கள் மூடப்பட்டிருந்தன. தற்பெருமையாலும் ஆணவத்தாலும் சுயநலத்தாலும் அவர்களுடைய இதயங்கள் மூடப்பட்டிருந்த ஒரு காரணத்தினால தான் இயேசுவனுடைய பிரசன்னம் அவர்கள் முன்னிலையில இருந்தாலும், இறை செயல்கள் அவர்களுடைய திருமுன்னிலையில நிகழ்த்தப்பட்டாலும் அவர்களால் இயேசுவை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, அவர்களால் இயேசுவை அறிந்து கொள்ளவும் முடியவில்லை, இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இயேசு யோவான் நற்செய்தி அறிவித்த பகுதிகளுக்கு செல்லுகிறார்.
அங்கே ஒரு சிலர் இயேசுவினுடைய செயல்களை பார்த்து அவரில் நம்பிக்கை கொண்டார்கள் என்று தான் இன்றைய நற்செய்தி வாசகம் முடிகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கும் எனக்கும் விடப்பட்ட ஒரு சவால். இறை வார்த்தை நம்மோடு பகிரப்படுகிறது. இயேசுவினுடைய செயல்களையும் இயேசுவினுடைய வாழ்வையும் கண்டு அவரில் விசுவாசம் கொள்ளத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சுயநலத்தோடும் ஆணவத்தோடும் தற்பெருமையோடும் ஆன்மீக கண்களை மூடிக்கொண்டிருக்கிற நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இறை பிரசன்னத்தை உணர்ந்து இந்த தவக்காலத்துல மனமாற்றத்தின் வழியாய் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாட நம்மையே தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.